வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு உற்சாகத்துடன் ஃப்ரண்ட்லைன் இண்டெக்ஸஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டாக முடிந்து 167 புள்ளிகள் அதிகரித்து 21,939.15 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் ப்ராடர் மார்க்கெட்டும் மிட் கேப் பார்த்தோன்னா இன்றைக்கி சப்ஸ்டான்ஷியலி ஹையர் 1.22%. அதுபோல் ஸ்மால் கேப் பார்த்தோன்னா 0.81% ஏறி இருக்கு. மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, விஐஎக்ஸ், அது பார்த்தோன்னா 1.17% ஏறி இருக்கு. ஸோ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த தினம் அட்வான்ஸ் பார்த்தோன்னா 1455, டிக்ளைன்ஸ் 788. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத் இண்டிகேட்டிங் ஒரு ஆப்டிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இன் த ப்ராடர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தங்கம் பார்த்தோன்னா இன்றைய தினம் 13 ரூபாய் குறைந்து 62,303லையும், வெள்ளி 105 ரூபாய் குறைந்து 70,375லையும், க்ரூட் ஆயில் 2 ரூபாய் அதிகரித்து 6,053லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. துறைகளை பார்க்கும் பொழுது ஐடி, மெட்டல் மற்றும் நிஃப்டி ஆட்டோ, ஃபார்மா இவையெல்லாம் டாப் கைனர்ஸ் டுடே. நாம் ஒரு வாரமாகவே சொல்லிட்டு இருக்கோம், ஃபார்மாவில் நிறைய யுஎஸ்எஃப்டிஏ வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் ஃபார்மாலாம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் விழுந்த துறைகள்னு பார்க்கும் பொழுது பிஎஸ்யூ பேங்க், நிஃப்டி பேங்க் அண்ட் நிஃப்டி எஃப்எம்சிஜி டாப் லூசர்ஸ் டுடே. அதுபோல் இன்றைய தினம் ஏறிய பங்குகள்னு பார்த்தோம்னாக்க பிபிசிஎல், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹெச்எல் டெக், டிசிஎஸ், தென் மாருதி சுசுகி, விப்ரோ, ஓஎன்ஜிசி, எஸ்பிஐ லைஃப், இன்ஃபோசிஸ், எல்என்டி இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகள்னு பார்த்தோம்னாக்க பவர் கிரிட், பிரிட்டானியா, இண்டஸ்இண்ட் பேங்க் டாப் லூசர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். மேலும் மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெட்டர் இம்பேக்டை இன்னைக்கு ஒரு கம்ஃபர்ட்டை புல்ஸுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் டுடே இட் இஸ் ஓப்பன் ஹையர் அண்ட் ட்ரேடிங் ஹையர் டுடே. மேலும் இன்றைய தினம் வெளிவந்துள்ள சில இன்புட்டில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 100 மில்லியன் சிங்கிள் டிமேட் அக்கௌண்ட்ஸ் லேக் ஆஃப் நாமினேஷன், அதாவது நாமினேஷனே இல்லாமல் இருக்குது. ஸோ அதாவது அவங்களாம் என்ன பார்த்தீங்கன்னாக்க டெலிபரேட்டாக அவங்க ஆப்டட் அவுட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அந்த செக்ஷனையே ஒன்றுமே பண்ணலை. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது எல்லாமே இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர் அக்கௌண்ட்ஸில் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ செபி இது ஒரு பெரிய ஒரு இன்புட்டை எடுத்து அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நாமினேஷன் இல்லைன்னு வச்சுங்களேன், 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த ஹோல்டிங் இருந்ததுன்னா, நாமினேஷன் இல்லைன்னா சக்சஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் ₹1 பணம் யாருக்கும் வராது. தென் இட் வில் பிகம் அஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். நண்பர்களே, நமது பதிவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறாங்களோ அவங்கள சிஎம்ஆர் ரிப்போர்ட் ஆர் சிஎம்எல் அப்படிம்பாங்க, அதாவது கிளையண்ட் மாஸ்டர் லிஸ்ட் ஆர் கிளையண்ட் மாஸ்டர் ரிப்போர்ட் அப்படிங்கிறத டிபியிலேருந்து வாங்க சொல்லுங்கள். அந்த டிபியில் வாங்கினா அதில் நாமினி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு பார்த்துட்டு அதற்கு உண்டான என்ன வேலைகள், அது மாதிரி நீங்கள் ஒருத்தர்னு இல்லை 2 பேர் 3 பேர் கூட நாமினி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் அதில் நீங்கள் அறிவுறுத்தி செஞ்சுக்கலாம். அதனால் அதனை உடனடியாக பாருங்கள், தாமதமாக்காதீர்கள். தென் பேங்கினுடைய கிரெடிட் குரோத் பார்த்தோம்னாக்க மாடரேட்டாக இருக்கும் 2025 அப்படிங்கிற விஷயமும் வந்திருக்கிறது. அதுபோல் லூப்பினுக்கு யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபார் ஆப்தோமாலிக் சொல்யூஷன்ஸுக்கு. என்டிபிசி அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க 2 டிஜிட் க்ரோத், டபுள் டிஜிட் க்ரோத் இன் பவர் ஜெனரேஷனில் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் குட் ஃபார் த கம்பெனி. ஸோ அதனால் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை M&M, ஓஎன்ஜிசி, கோஃபோஜ் எல்லாம் பிளாக் டீல் நடந்திருக்கிறது. அதுபோல் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சரின் வால்யூம் பார்த்தோம்னாக்க ஒரு ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை நிறைய விதங்களில் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்க நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ் அது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்க பையர்ஸ் அதிகமாக இருந்து, அதாவது நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் ஜாஸ்தி, இந்த ப்ளஸ் சைடு நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் மைனஸ் கம்மியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், மார்க்கெட்டு புல் மூவ். அதே உல்டாவா மைனஸ் அதிகமாக இருந்து ப்ளஸ் குறைவாக இருந்ததுன்னா மார்க்கெட் இருந்தால் நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2 நாட்களாக பார்த்தோம்னா அதில் பார்த்தோம்னா ஒரு புல் சைடாக தான் இருக்கிறது. இன்றைய தினமும் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 2.5:1 அப்படின்னு இருக்குது. வின்னர்ஸ் 2.5
2.5 பங்குனா லூசர்ஸ் 1 பங்கு தான் இருக்காங்க. அதனால் மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை இன்றைய தினம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த 2 தினங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? ஆர்பிஐனுடைய எம்பிசி மீட்டிங் ரேட் கட் டெசிஷன் ஆர் நோ ரேட் கட் டெசிஷன் கொடுக்க போகிறாங்க. அதுமாதிரி யூஎஸ் ஃபெட்லேயும் வந்து மீட்டிங்கினுடைய இம்பேக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வரக்கூடிய நாட்கள் ஈவெண்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டியாக மார்க்கெட் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் பார்த்தோம்னா காலையில் வந்து ஒரு 9:30 மணிக்கு ஒரு லோ காமிச்சது. திருப்பி மறுபடியும் ஒரு 10:30 மணிக்கு பார்த்தோம்னாக்க ஒரு 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 லோவை தொட்டுது. லோனா ரொம்ப பெரிய லோ இல்லை, 21,793. காலையில் வந்தது தான் 21,737 லோ. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிப்படியாக மேலே ஏற ஆரம்பிச்சது. ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோவாக இன்றைய தினம் முடிவடைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் டே லோ பார்த்தோம்னா 21,737.55 அண்ட் டேஸ் ஹை பார்த்தோம்னா 21,951.40. ஸோ இதுலேருந்தே பாருங்கள், இது மாதிரியான ஒரு வாலடைல் மூவ் இன்றைய தினம் இருந்தது என்பதனை குறிப்பிடுகிறது. ஸோ அதனால் இந்த லெவல்லேருந்து பார்த்தோம்னா 22,000 தென் 22,200 அப்படிங்கிற புள்ளிகள் வந்து ஹையர் லெவலில் ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும் பொழுது ஹையர் லெவல் ஆஃப் ஷார்ட் கவரிங் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதிலிருந்து அடுத்த லெவல் பார்த்தோம்னா 22,500. அதுபோல் கீழே பார்த்தோம்னா 21,745 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.